தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற வசூல் மன்னன் படத்தோட விமர்சனம். அதாவது எப்படி சொல்றது, இன்னைக்கெல்லாம் தமிழ் சினிமாவில் படங்கள் திரைப்படங்கள் வெளியாகிற திரைப்படங்கள் அதுவும் ஒரு வாரம் 8 படம் 10 படம், இந்த வாரம்லாம் 11 12 படம்னாங்க. நமக்கு ஒரு 9 படம் வரைக்கும் பார்த்துட்டோம் நம்ம. என்ன உண்மையாகவே படங்கள்லாம் உண்மையாக தரமாக இருக்குது. இன்னும் 2 படங்களும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் வித்தியாசமான விஷயமா எடுக்கிறாங்க. இது வரைக்கும் பார்க்காத கதைகள், கேட்காத கதைகளும் வருது. பிரம்மாண்ட படங்களும் வருது. ஹாலிவுட்டை காப்பி அடித்த படமும் வருது. ஹாலிவுட்டுக்கு பாடம் நடத்துகிற மாதிரி படங்களும் நம்ம ஆட்கள் எடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட படங்கள் படங்கள் ஓடுறது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதுனால இந்த படத்துக்கு வசூலாகுதோ இல்லையோ வசூல் பண்ணன்னு பேரை வைடான்னு வச்சுட்டாங்க போட்டிருக்கு. ஆனால் படத்தில் ஹீரோ கேரக்டர் வசூல் கேரக்டர் தான். ஆனால் கடன் வாங்குற கேரக்டர். அது எப்படி வசூல் மன்னன் ஆகும்னு தெரியல எனக்கு. ஆனாலும் டைட்டில் அப்படிதான் வச்சிருக்காங்க, வசூல் மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்துல ஒரு பெரிய ஹைலைட், இந்த படத்தோடைய நாயகர் ஏற்கனவே இப்போ சிறகடிக்க ஆசைன்னு சின்ன திரையில விஜய் டிவியில ரொம்ப ஃபேமஸாக ஓடிட்டு இருக்கு. சீரியல்ல ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம். 2 ஹீரோ. அதில் மெயின் ஹீரோ நல்லவர், இவர் அவர் அண்ணனா கொஞ்சம் கெட்டவராக வர்றாரு. அங்கே பண்ணுற அந்த வெகுளித்தனம், குழந்தைத்தனம், குறும்புத்தனத்தை இந்த படத்துலையும் பண்ணியிருக்கிறாரு. யாரை பார்த்தாலும் கடன் வாங்கிடுவாரு. அந்த கடனால அவருக்கு பிரச்சனை வருது. போலீஸ் செக்யூரிட்டி கேட்குறாரு கன்னோட, ஏன்னா இவரை கொல்ல வர்றாங்க கடன்காரங்க அப்படின்ட்டு. அப்போ போலீஸ் செக்யூரிட்டியும் கிடைக்குது. அந்த போலீஸ் செக்யூரிட்டியை பார்த்து, போலீஸ் செக்யூரிட்டிலாம் ஒரு கிராமத்தில் ஒருத்தருக்கு பெரிய ஆளா இருப்பான ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட லவ் பண்ண ஆரம்பிக்கிறா. கூடவே எனக்கு எப்படியாவது போலீஸ் வேலை வாங்கி கொடுத்துருங்க அப்படிங்கிறா. ஆனால் அந்த பொண்ணும் பெரிய இடத்து பொண்ணு, வேலராமமூர்த்தியோடைய மகள். வேலராமமூர்த்தி அந்த ஊர் பிக் ஷாட். அப்படிப்பட்ட பிக் ஷாட்டோட பொண்ணு எதுக்கு வேலைக்கு ஸ்ரீதேவாட்ட காசு கொடுக்க நினைக்கிறா அப்படிங்கிறதே கொஞ்சம் யோசனையான கேள்விதான். நான் அப்படிலாம் கேட்டா கதைக்கு கண்ணு என்னது காதலுக்கு கண்ணு இல்லைங்கிற மாதிரி, இந்த மாதிரி சினிமா கதைக்கு நம்ம கண்ணு காதெல்லாம் வைக்க கூடாது அப்படிங்கிறனால அதை அப்படியே ஓரலாக விட்டுட்டு அடுத்த மேட்டருக்குள்ளார போனோம்னா, வேலராமமூர்த்தியோட பொண்ணு 10 லட்சம் கூட தரேன், எனக்கு போலீஸ் வேலை வாங்கி கொடுங்குறா. இவன் 10 லட்சத்தை கொண்டு வா தராங்கிறா. 10 லட்சத்தை எடுத்து வந்துடுறாப்புல. அப்போ இவருக்கும் இவர் மாமா நம்ம சரவண சக்திக்கும் செக்யூரிட்டியா இருந்த அந்த போலீஸ்காரரை வழியில பாக்குறா. அவர் எல்லாத்தையும் புட்டு 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 போட்டு உடைச்சிடுறாரு. என்ன அப்படின்னா, இவன் கடன் வாங்கிட்டு ஊருக்குள்ளார சுத்திட்டு இருக்கான், இவனை யாராவது கொண்டுடுவாங்கன்னு போலீஸ் செக்யூரிட்டி கெஞ்சி கூத்தாடி வாங்கினா, அதுக்காக வந்தம்மா நானு. இவன் நல்லவெல்லாம் கிடையாது, ஓன்ட்டே அதை படம் ஆட்டையை போட்டானா போட போறானான்னு தெரியல, உஷாரா இருமாங்கிறாப்புல. பணத்தை எடுத்துட்டு வந்து இவனுக்கு கொடுக்க வந்தவ வீட்டுக்கு போறா. போலீஸ் செலக்ஷன் வருது. அங்க இவன் போய் என்னம்மா பணம் கொடுக்குறேன்னு கேட்க போறாப்புல ஹீரோ. அப்போ வெறி கொண்டு அந்த எல்லா தேர்வுலையும் அந்த லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், ஈட்டி எறிதல், ஓட்ட பந்தயம் எல்லாத்துலயும் ஜெயிச்சிடுறாங்க. அப்படி ஜெயிச்சு போலீஸ் உத்தியோகத்தை வாங்கி அந்த ஊருக்கே போலீஸா வராங்க. ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல இவரை பிடிச்சி உள்ள வைக்க பாக்குறாங்க. அப்போ அந்த பெண்ணோட உயிரை இவர் காந்து பண்றாரு. என்னடா ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல பிடிக்க வந்தப்போ புது சப் இன்ஸ்பெக்டர் உயிரை இவரை எப்படா காந்து பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதாங்க கதையும் களமும். ரொம்ப அழகா கோத்து வாங்கியிருக்கிறாங்க. ஆனா ஒரு பொண்ணுக்கு ஒரு போலீஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்து சொந்த ஊர்லயே போஸ்டிங் போடுவாங்க அப்படிங்கிறது இந்த படத்தின் மூலியம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா அப்படி செய்ய மாட்டாங்க நிஜத்துல. ஒரு 3 மாசம் இல்லை 3 வருஷம் வெளியூர்ல போஸ்டிங் போட்டது எந்த ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்குமே உடனடியா உங்களுக்கு சொந்த ஊர்ல கிடைச்சிடாது. டீச்சர் போஸ்ட் தவிர்த்து பெரும்பாலும். அதுலயும் போலீஸ்லாம் கண்டிப்பா, ஏன்னா அந்த ஊர்ல அவங்க செல்வாக்கா இருப்பாங்க, லஞ்ச லாவணியம் தலைவிரித்தாடிடுங்கிறதுனால அந்த மாதிரி போஸ்டிங் போட மாட்டாங்க. ஆனால் அந்த படத்தில் அதை எப்படி இயக்குனர் விட்டாருன்னு தெரியல. அது ஒண்ணுதான் நெருடலா இருந்தது. ஆனாலும் ஸ்ரீதேவா, வேலராமமூர்த்தி, நிவேதா, சரவண சுப்பையா இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ற சிபிஐ ஆபீசரா வர்றாரு. இந்த வேலராமமூர்த்தி ஊர்ல பெரிய கிரஷர்லாம் வச்சு, இது தருமபுரி பக்கத்துல நடக்கிற கதை. அதனால இந்த என்ன கல், கிரானைட் கல்லெல்லாம் தோண்டி எடுத்து பெரிய பணக்காரரா செல்வந்தரா இருக்காரு. எவனாவது எதிர்த்து அவனை அந்த கிரானைட் குவாரிக்குள்ளாரையே வச்சு முடிச்சு விட்டுற லெவல்ல செல்வாக்கா இருக்காரு. அப்படிப்பட்டவர் ஒரு சில கொலைகளை பண்ணியிருக்கிறாரு. அந்த கொலை தான் அவருக்கு எதிரையா ஸ்ரீதேவா மூலயமும் அவர் கட்டிக்க இருக்கிற வேலராமமூர்த்தியினுடைய மகளின் மூலயமும் வேலராமமூர்த்திக்கு விரோதமா வருது. அதன் மூலம் வேலராமமூர்த்தி சிறை தண்டனை பெற்றாரா, இல்ல மாமனாரை விட்டு கொடுத்து கல்யாணத்தை நடத்திக்கிட்டாரா அப்படிங்கிறது தாங்க அந்த படத்தோட கதையும் களமும். இதுல சரவண சுப்பையா, சரவண சக்தி இல்லாம இன்னும் பலரும் இருக்காங்க. எம்எல் புரொடக்ஷன்
புரொடக்ஷன்ஸ் பேனர்ல வசூல் மன்னன் வெளியாகி இருக்குது. இந்த படத்தை வந்து ஆறுமுக மாத்தப்பன் அவர் தான் தயாரிச்சிருக்கிறாரு. வேல் குமரேசன் அவரு எழுதி இயக்கி இருக்கிறாரு. பரணி இந்த படத்தோட பெரிய பிளஸ் பரணி மியூசிக் டைரக்டர். அவரோட இசையில ஒரு 2-3 பாடல்கள் கேட்கும் ரகமா சுபரகமா இருக்குது அப்படிங்கிறது சொல்லி இந்த படம் உண்மையாவே கடன்காரன வசூல் மன்னன்னு சொன்ன விதத்துல வசூல் மன்னனா திகழுதா அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில் 10க்கு 5.5 மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.